தொடர் மழை காரணமாக பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு 14,000 கன அடி தண்ணீர் பவானி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் பவானி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்டு பெறலாம். சந்தோஷ், தற்போது பில்லூர் அணைக்கு நீர்வரத்து மற்றும் வெளியேற்றம் எந்த அளவுக்கு இருக்கு? கரையோர மக்களுக்கு என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? விவரங்கள். அதாவது 14,000 கன அடி தண்ணீர் பில்லூர் அணைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால தற்போது காலை 5 மணி நிலவரப்படி பில்லூர் அணையினுடைய முழு கொள்ளளவை எட்டிய காரணத்தினாலும் அணைக்கு வரக்கூடிய அனைத்து தண்ணீர், அதாவது 14,000 கன அடி தண்ணீர் உள்ள வந்துட்டு இருக்குது. அந்த தண்ணீரை அப்படியே அணையினுடைய மதகுகள் வழியாகவும் மின்சார தயாரிப்பு மூலமாகவும் பவானி ஆற்றில் திறந்து விடப்பட்டு கொண்டிருக்கிறது. காலையில பாத்தீங்கன்னா 5 மணிக்கு 9,000 கனஅடியாக இருந்தது. அது பிறகு 12,000 கனஅடியாக உயர்த்தப்பட்டது. தற்போதைய நிலவரப்படி பாத்தீங்கன்னா 14,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பவானி ஆற்றினுடைய கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையை வருவாய்த்துறையினர் விடுத்திருக்கிறார்கள். தற்போது தென்மேற்கு பருவமழை பாத்தீங்கன்னா கேரளாவில் பெய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தாக்கம் நீலகிரி மலைப்பகுதியிலும் இருக்கக்கூடிய காரணத்தினால பில்லூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதியில் முக்கியமான இடம் அப்பர் பவானி. அந்த பகுதியில கனமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலதான் பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து இன்று காலை அணை திறக்கப்பட்டிருக்கிறது. கரையோர பகுதி மக்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஆற்றில் இறங்கவோ அது குளிக்குவதற்கோ அதே போல கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லுமாறும் வருவாய்த்துறையினர் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல இந்த கரையோர பகுதி முழுமையாக, அதாவது மேட்டுப்பாளையம், சிறுமுகை உள்ளிட்ட பகுதிகளை காலை முதலே அவர்கள் கண்காணித்தும் வருகிறார்கள். தற்போதைய நிலவரப்படி 14,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பவானி ஆற்று கரையோர மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. பில்லூர் அணையிலிருந்து சுமார் 14,100 கன அடி தண்ணீர் திறந்துவிட. சந்தோஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.